திருப்பரங்குன்றத்தில் பாஜக இந்து முன்னணி அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன ஆச்சு? யாரால் ஆபத்து? இவர்கள் கட்டமைப்பது முஸ்லிம்களால் ஆபத்து. திருப்பரங்குன்ற மலையை முஸ்லிம்கள் அபகரிக்க பார்க்குறாங்க. உண்மையில திருப்பரங்குன்ற மலையை முஸ்லிம்கள் அபகரித்தார்களா? ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு தர்கா இருக்கிறது, சிக்கந்தர் தர்கா ஒன்று இருக்கு. அது 600-700 வருஷமா அங்கே இருக்கு. கீழே கோயில் இருக்கிறது, முருகன் கோயில் கீழே இருக்கிறது, உச்சியில பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த பக்கம் ஓரமா கொஞ்சம் பாதி தூரம் கடந்ததற்கு பிறகு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. 2 கோயில் இருக்கு, ஒரு தர்கா இருக்கு. இந்த நிலையில தான் காலம் காலமாக 600 வருஷத்துக்கு மேலாக அது இயங்கி கொண்டிருக்கிறது. தர்கா இஸ்லாத்தில் இல்லை என்றாலும் தமிழகத்தில் பல ஊர்களில் தர்காக்கள் இருக்குதானே, அது போன்று இந்த பகுதியில் தர்காக்கள் இருக்கிறது. 600 வருஷத்துக்கு மேல அங்குள்ள முஸ்லிம்கள் இந்துக்கள் சர்வ சாதாரணமாக ஒற்றுமை உணர்வோடு புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள எந்த விதமான மத வெறுப்பும் இல்லை. உன் நம்பிக்கை உனக்கு, என் நம்பிக்கை எனக்கு என்கிற வகையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று இவர்கள் அந்த திருப்பரங்குன்றம் கோவிலை வைத்துக் கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வருஷமா அவங்க அரசியல் எடுபடாமல் இருந்தது, இப்போதும் எடுபட போவதில்லை. 5-6 வருஷமா என்ன செய்யறாங்கன்னா, கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களை போய், இந்து மக்களை போய் வாங்க தீபம் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. மலையில நமக்கு தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லையா, நீங்களாம் வாங்க போராடணும்னு கூப்பிடுறான். நீ போப்பான்ட்டாங்க. உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லை, நீ இதை சொல்லிதான் பிரச்சனையை உண்டு பண்ணுவேன், நீ ஊரை விட்டு ஓரமா இரு, ஒதுங்கி இரு, நாங்க நிம்மதியா இருப்போம் என்று இவர்கள் 5 வருட காலமாக, பாஜக, இந்து முன்னணி போன்ற சங் பரிவார் அமைப்புகள் 5 வருட காலமாக தொடர்ச்சியாக இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் அப்படிலாம் எந்த தடையும் இல்லை. அவங்க எங்க தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க தெரியுமா? சிக்கந்த தர்காவில் வந்து தீபம் ஏத்தணும்ங்கிறாங்க. அதுக்கு எப்படி அனுமதிப்பாங்க? அவனே அனுமதிக்க மாட்டானே. சிக்கந்த தர்காவில் போய் தீபம் ஏத்துறதுன்னா எப்படி அனுமதிப்பாங்க? நாங்க வந்து கார்த்திகை தீபத்தை சிக்கந்த தர்கா அதுக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் வைப்போம்ங்கிறாங்க. அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல. இதை எப்படி திருப்பினாங்கன்னா, நம்ம முருகன் கோயில தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள், வா வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கிறோம், ஒரு பையனும் வரல. அடுத்து என்ன? இந்த மலையில தர்கா இருக்கலாமா? முருகன் மலையில சிக்கந்த தர்காவா? இடம் கொடுக்க கூடாது, தர்காவை நம்ம இடப்பெயர்ப்பு செய்யணும், தர்காவை நம்ம தூர அகற்ற வேண்டும், அதுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. போப்ப அந்த தர்காவுக்கு நாங்களே போயிட்டு இருக்கிறோம். லோக்கல் மக்கள் சொல்றாங்க, நாங்களே போயிட்டு இருக்கிறோம், நீ யாருப்பா இந்த வேலையில இங்க காட்டாதன்னு விரட்டி விட்டாங்க. 5 வருஷ காலமா இப்படி பொய்யா சொல்லி, இல்லாத பொல்லாத செய்திகளை சொல்லி வெறுப்புணர்வு ஊட்டி அங்கே ஒரு பிரச்சனைக்கு உண்டான அடித்தளத்தை போட்டு வருகிறார்கள். அதை தான் இப்பவும் செய்யறாங்க. இப்பவும் என்ன, திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும்னா மலையை ஆட்டந்து அங்க மலை அங்கதான் இருக்கு, மலை இருக்கு, கீழே கோயில் இருக்கு, தர்காவா இருக்கு, எங்கேயும் எந்த பிரச்சனையும் நடக்கல. இதைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். எப்போது இவர்கள் முழுமையான அபகரிப்பை துவங்குகிறார்கள் என்று சொன்னால், அதிகாரத்தின் துணை இருக்கின்ற பொழுது அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் துணை இருக்கின்ற பொழுது இதனை பயன்படுத்துகிறார்கள். இங்க அதுதான் நடக்குது. ஆர்டிஓல ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி மேல முஸ்லிம்களை விடக்கூடாதுங்கிறாங்க. ஆர்டிஓல உள்ளவன் சங் பரிவார் சிந்தனை கொண்டவன், அவன் அப்படிப்பட்ட ஒருவன் இருப்பான் போல இருக்கு. திடீரென்று ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, நான் பாபாவுக்கு வேண்டி ஆர்டர் இருக்க போறேன்னு கிளம்புறாரு, சிக்கந்தர் பாபா தர்காவுக்கு வேண்டி ஆர்டர் இருக்க போறேன்னு கிளம்புறாரு. தடுத்து நிறுத்துறாங்க. கேட்டா ஆர்டிஓ உத்தரவுங்கிறாங்க. இங்கதான் பிரச்சனை வருது. ஆர்டிஓவுக்கு உத்தரவு போட்டது யாரு? அதுல இருந்து தான் பிரச்சனை. அப்ப சங் பரிவார் அமைப்புகள் ஆர்டிஓ அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். பெரிய பரபரப்பாகுது. 144 தடை உத்தரவு, 144 தடை உத்தரவு போட்டது எதுக்கு? இந்த பக்கம் முஸ்லிம்களும் அமைதியா இருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, அந்த பக்கம் இந்த சங் பரிவார அமைப்புகள் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, அதான நோக்கம். ஆனால் 144 தடை உத்தரவை மீறி நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 144 தடை உத்தரவு போடப்பட்ட ஒரு மாவட்டத்தில், ஒரு பகுதியில் முஸ்லிம் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் செய்துவிட முடியுமா? தமிழக அரசு அதற்கு இடம் கொடுக்குமா? நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா? 144 என்கிற அந்த தடை உத்தரவு ஒன்றே போதாதா முஸ்லிம்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதற்கு? ஆனா அதை தாண்டி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, நீதிமன்ற அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. காரணம், தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஸ்ட்ராங்கா வாதங்களை வைக்கல. காரணம் என்ன? நீதிமன்றத்தில் வருது. நீதிபதி கேட்கிறாருங்க, நீதிபதி கேட்கிறாரு, மேலே தர்கா ஆக்கிரமிப்பில் இருக்கிறதே, அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்கிறார். அது ஆக்கிரமிப்பா? 600 வருஷமா இல்லையா? அது 1991 வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள், தர்காவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படியே தொடர வேண்டும்.
அது ஆக்கிரமிப்புனே சொல்ல முடியாது. சுதந்திரத்துக்கு முன்பு ஒரு இடத்தில் ஒரு தர்கா இருக்கிறது, ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அது அப்படியே தான் தொடரும். ஒரு கோவில் இருக்கிறது என்றால் எல்லாமே அப்படியே தான் தொடரும். ஆனா நீதிபதி கேட்கிறாரு, அது அந்த ஆக்கிரமிப்பில் என்ன நடவடிக்கை? அப்ப நீதிபதி என்ன சொல்லணும்? அரசு தரப்பு என்ன சொல்லணும்? அது என்ன ஆக்கிரமிப்பு? அது 600 வருஷமா இருக்கக்கூடிய ஒன்றாயிற்றின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லல, பூசி மொழுகுறாரு. சரி, அதை விட்டுருவோம். அடுத்து நீதிபதி கேட்கிறாரு, எப்படி தர்காவுக்கு மேல நீங்க அவர் ஆடை இருக்கலாம், கோழி இருக்கலாம், அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்கிறாரு. அவன் தர்காவுக்கு நான் இன்னைக்கு நேரத்தை அவன் ஆடை இருக்கலாம், கோழி இருக்கலாம், காலகாலமால அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது இஸ்லாத்தில் இல்லை, நம்ம பிரச்சாரம் பண்றோம், அது தனி. அதைத்தானப்பா எதுக்குப்பா நீ அல்லாவுக்குள்ளப்பா செய்யணும், ஏன்பா அங்க போய் செய்யணும் நம்ம கேட்கணும், அது வேற. அவன் செய்வது காலங்காலமா செய்யறான். அப்ப காலம் காலமாக செய்து கொள்ளக்கூடிய அவனுடைய அடிப்படை உரிமையை இவங்க எப்படி பறிக்கலாம்? நீதிபதி அதை கேட்கிறாரு. அதுக்கு கூட அரசு தரப்பு ஸ்ட்ராங்கான பதில் சொல்லல. அது எப்படிங்க தடுக்க முடியும்னு அவர் கேட்கணும். அது அவன் நம்பிக்கை. கோவில்ல உள்ள ஒரு நடைமுறையை மாத்திரத்துக்கு முஸ்லிம்கள் சொல்லலாமா? நம்ம போய் சொல்லலாமா ஒரு நடைமுறையை மாற்றும்படி? அதுபோல் பள்ளிவாசலின் நடைமுறையவோ தர்காவின் நடைமுறையோ உங்க நம்பிக்கை இப்படி மாத்துங்க, உங்க செயல்பாட்டை இப்படி மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் யார் கொடுத்தாங்க? இப்படி நீங்கள் முஸ்லிம்களின் விவகாரத்தில் தலையிடுவதை போல தமிழகத்தில் உள்ள அனைத்து மத நம்பிக்கை கொண்ட மக்கள் விவகாரத்தில் தலையிட முடியுமா? அப்படி நம்முடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக அதற்கு தக்க தீர்வை வழங்கணும். ஒரு குழு அமைச்சு, எப்ப இவ்வளவு கால நடைமுறை என்ன, உன் கோயில் என்ன நடைமுறை அதை நீ ஃபாலோ பண்ணிக்க. அங்குள்ள மக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்து மக்கள் தர்காவில் போய் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை. திருப்பரங்குன்றத்தில் உள்ள முஸ்லிம்கள் கோயில போய் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை. அவன் உன் நம்பிக்கை உனக்கு, என் நம்பிக்கை எனக்கு, நான் ஒத்துமையா இருக்கணும். இந்த பக்கம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்து மக்கள் கேட்கிறார்கள், எதுக்கு இவனுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்கிறாங்க. யாரையோ போராட சொன்னது எதுக்கு? இது தேவையற்ற வேலை, எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நன்றா புரியணும். இந்த திருப்பரங்குன்றம் மலையை தர்காவை மையப்படுத்தி முஸ்லிம் மக்கள், அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் பிரச்சனை செய்யலை, அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் பிரச்சனை செய்யலை, அந்த பகுதியில் உள்ள தர்கா நிர்வாகம் பிரச்சனை செய்யலை, அந்த பகுதியில் உள்ள கோவில் நிர்வாகம் பிரச்சனை செய்யலை. அப்ப பிரச்சனை பண்றது யாரு? சங் பரிவார் அமைப்புகள் பிரச்சனை செய்கிறார்கள். இதனை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்திலிருந்து அங்குள்ள நடைமுறை என்னவோ அந்த நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக வைத்துக் கொள்கிறோம். மாஹூர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.